அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரொடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோ அண்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா முதல்ல 3 செக்டார் சொன்னோம் இல்லைங்களா, 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல்னு. அதில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் எ 2 செக்டார் எக்கானமி, அதாவது இருதுறை பொருளாதாரத்தோட வருவாயின் வட்ட ஓட்டம் அப்படின்றது. There are only 2 sectors, namely household sector and firm sector. அதாவது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் 2 செக்டர் அப்படிங்கிறது 2. ஒன்று ஹவுஸ்ஹோல்டு, அதாவது இல்லத்துறை. செகண்ட் ஃபர்ம் செக்டர், அதாவது நிறுவனத்துறை. இது 2 இருக்குது. அதில் ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டு செக்டார். The household sector is the sole buyer of goods and services and the sole supplier of factors of production, that is land, labor, capital and organization. இந்த 2 செக்டார் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இல்லத்துறை, ஹவுஸ்ஹோல்ட் செக்டார். இந்த ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரில் தான் பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் அவங்க வாங்கக்கூடியது பையர் அப்படிங்கிறது ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் தான். அதே போல் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிற லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே செக்டார் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹவுஸ்ஹோல்ட் செக்டார். இட் ஸ்பெண்ட்ஸ் இட்ஸ் என்டையர் income on the purchase of goods and services produced by the business sector. அதாவது இந்த செக்டாரில் தான் எல்லா இன்கமையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ம் செக்டர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸையும் சர்வீஸையும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை வாங்கி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the household sector receives income from firm sector by providing the factors of production owned by it. அதாவது இந்த ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரில் அவங்களுக்கு சொந்தமான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஃபர்ம் செக்டாருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு இன்கம் கிடைக்குது, வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ம் செக்டார், நிறுவனத்துறை அப்படிங்கிறது. The firm sector generates its revenue by selling goods and services to the household sector. அதாவது இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருளையும் பணிகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்ட் செக்டாருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லத்துறைக்கு விற்பனை செய்கிறதுனால நிறுவனங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கம், வருவாய் கிடைக்குது. It hires the factors of production, that is land, labor, capital and organization owned by the household sector. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபர்ம் செக்டார் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்ட் செக்டார்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ம் செக்டர் அப்படிங்கிறது சேல்ஸ் த என்டையர் அவுட்புட் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அதாவது அந்த ஃபர்மில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்டையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் 2 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எங்கே போகுது அப்படின்னா கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், அது ஃபர்முக்கு போகுது. ஃபர்முலேருந்து வேஜு, ரெண்ட்டு, டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வருது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஃபர்ம்ஸ்க்கு போகுது. ஃபர்ம்ஸில் இருக்கக்கூடிய அவுட்புட்டான கூட்ஸும் சர்வீஸும் ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. இதுதான் 2 செக்டார் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். In a 2 sector economy, production and sales are equal and there will be a circular flow of income and goods. அதாவது இந்த ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் இந்த எக்கானமியில் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொடக்ஷனும்
அப்புறம் சேல்ஸ் ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமில். அது அதாவது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. The outer circle represents real flow factors and goods, and the inner circle represent the monetary flow factor prices and commodity prices. நம்ம அந்த டயக்ராமில் பார்த்த 2 ஏரோ மார்க் இருந்தது இல்லையா, அதை தான் சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள் வட்ட ஓட்டம், வெளி வட்ட ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமான சொல்லக்கூடியது என்னென்னா ரியல் ஃப்ளோ, அதாவது உண்மை ஓட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய அந்த கூட்ஸு ஃபேக்டர்ஸும் அதுக்கப்புறம் கூட்ஸும் இது ரெண்டும் தான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரியல் ஃப்ளோ, உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி ஃப்ளோ அப்படிங்கிறது என்னென்னா ஃபேக்டர் ப்ரைஸஸும் கமாடிட்டி ப்ரைஸஸும் அப்படி சொல்லக்கூடியது. அதாவது பொருளோட விலையும் காரணி விலையும் வந்து பண ஓட்ட அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுதான் வந்து மானிட்டரி ஃப்ளோ அப்படிங்கிறது, பண ஓட்டம் அப்படின்னு சொல்கிறது. Real flow indicates the factor services flow from household sector to the business sector, and goods and services flow from business sector to the household. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்ஹோல்டிலிருந்து ஃபேர்ம்ஸுக்கு வந்து என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் வந்து அது வந்து ஃபேர்ம் செக்டாருக்கு வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மாற்றும் போது என்ன அப்படின்னா நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா கூட்ஸும் சர்வீஸும் நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக கொடுக்குறோம், அது ரிட்டன் நமக்கு எப்படியா மாறி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த பேசிக் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த 2 செக்டார் எக்கானமி ஆஸ் அ அண்டர், அதாவது எந்த மாதிரினா y = c + i. அதாவது நம்ம 2 இதுவும் சேர்ந்து எப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிறது கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வகையில் நமக்கு கிடைக்கிது. அதுதான் y = c + i அப்படிங்கிறது. y அப்படிங்கிறது என்னென்னா இன்கம், c அப்படிங்கிறது கன்சம்ஷன், i அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் y = c + i அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் எ 3 செக்டார் எக்கானமி, அதாவது 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா த டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்டு ஸ்பெண்டிங், இந்த டயக்ராமில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங்கும் வந்து எந்த மாதிரி சர்க்கிள் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டிலேருந்து என்ன ஃபேர்முக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே டிமாண்ட் சைட். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபேர்ம்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது வந்து நம்மளுடைய டிமாண்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த லைன், இந்த கர்வு, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவுஸ்ஹோல்டிலேருந்து. நெக்ஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டிலேருந்து டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேர்ம்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதாவது அரசு துறைகள், அதாவது கவர்மெண்ட் செக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை சொல்லக்கூடியது இந்த ஃபேர்ம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேர்ம்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன போகுது அப்படின்னா டேக்ஸஸ் போகுது. ஃபேர்ம்ஸும் டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேர்ம்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸை வந்து சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது சமூக உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தேவையான ரோட்ஸு, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹவுஸ்ஹோல்ட் செக்டருக்கு கொடுக்குறாங்க. அதே போல் ஃபேர்ம்லேருந்து வரக்கூடிய வேஜஸ், டிவிடெண்ட்ஸ், அப்புறம் இன்கம், ப்ராஃபிட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபேர்ம்ஸ்லேருந்து ஹவுஸ்ஹோல்டுக்கு இன்கம் வருது, ஹவுஸ்ஹோல்டிலேருந்து ஃபேர்ம்ஸுக்கு வந்து டிமாண்ட் ஆர் ஸ்பெண்டிங் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லலாம். செலவுக்காக அவங்க ஃபேர்ம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனை பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்களையும் பணிகளையும் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 செக்டார் மாடல். இந்த 3 செக்டார் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா y
3 செக்டாருக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா y is equal to c plus i plus g. yங்கிறது இன்கம் 2 செக்டாரில் பார்த்தோம். cங்கிறது என்னென்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம நுகர்வுக்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஐ பார்த்திங்க, ஐ அப்படிங்கிறது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது முதலீட்டுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசோட செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா y is equal to c plus i plus g அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 4 செக்டார் மாடல். இந்த 4 செக்டார் மாடலில் நம்ம பார்க்குறது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்ட், நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபேம். ஃபஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டும் ஃபேமும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ்ஹோல்டு, ஃபேமு, கவர்மெண்ட் 3 பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளோட நடக்கக்கூடியது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 செக்டாரில் பார்த்த மாதிரி தான் இது வந்து ஃபேமுக்கு ஹவுஸ்ஹோல்டுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போகுது, அதுதான் டிமாண்டுன்னு சொல்கிறது. ஃபேம்லேருந்து ஹவுஸ்ஹோல்டுக்கு இன்கம் வருது, எதுனா வேஜஸ், அப்புறம் டிவிடெண்ட்ஸு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து இம்போர்ட்டு அண்டு எக்ஸ்போர்ட்டு, இதை தான் நம்ம சொல்லக்கூடியது. ஏற்றுமதி இறக்குமதி, இதுதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. மற்ற பிற பகுதிகளுக்கு நடைபெறக்கூடிய என்னது டிரான்சாக்ஷன், தமிழில் சொல்லணும்னா அயல்நாட்டு வாணிப துறைகள் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த 4 செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது 4 இருக்குது. ஒன்று வந்து ஹவுஸ்ஹோல்ட், செகண்ட் ஃபேர்ம்ஸ், தேர்டு கவர்மெண்ட், ஃபோர்த் வந்து எக்ஸ்டர்னல் செக்டார், இல்லங்கள், நிறுவனங்கள், அரசு, வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்ல மொத்தம் 4 இருக்குது. In a 4 sector economy, in addition to household, firms and government, a fourth sector, namely external sector is included. அதாவது இந்த 4 செக்டார் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லங்கள், நிறுவனம், அரசு இதோடு சேர்ந்தது அப்படின்னா வெளியுறவு துறை, அதுதான் எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய ரியல் லைஃப்பில் வந்து இந்த 4 செக்டாரும் இருக்குது. இன் ரியல் லைஃப் ஒன்லி 4 செக்டார் எக்கானமி எக்ஸிஸ்ட். திஸ் மாடல் இஸ் கம்போஸ்டு of 4 factors, namely households, firms, government, external sector. ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ்ஹோல்டு, ஃபேர்ம்ஸு, கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் 4 செக்டாருமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the external sector comprises exports and imports. அதாவது அந்த 4th செக்டார் அப்படிங்கிறது, எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறது என்னென்னா எதை பொறுத்ததுன்னா எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியும் பற்றி அதை இன்க்ளூட் ஆனது தான் இந்த எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்கிறது. In 4 sector economy, expenditure for the entire economy include domestic expenditure C plus I plus G and net exports X minus M. Therefore, Y is equal to C plus I plus G plus X minus M. அதாவது இதில் வந்து என்னென்னா இன்கம் அப்படிங்கிற 4 செக்டாரில் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா C plus I plus G plus X minus M. அதாவது நாம் சொல்லக்கூடியது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது போக எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட், அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்த் செக்டாரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களையே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.